சம்டைம்ஸ் வந்து நம்ம சர்வர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளோட மெயில்ஸ் எதுவுமே வந்து சென்ட் ஆகாமல் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட விபிஎஸ் ப்ரொவைடர்ஸ் அல்லது டேட்டா சென்டர் அல்லது நெட்வொர்க் ப்ரொவைடர்ஸ் வந்து போர்ட் நம்பர் 25 வந்து பிளாக் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் சென்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு மெயில்ஸுமே வந்து உங்களோட ஜிமெயிலுக்கோ அல்லது யாகோ மெயில்ஸ்க்கோ வந்து மெயில்ஸ் எதுவுமே வந்து சென்ட் ஆகாமல் போகலாம். பிகாஸ் ஆர்டிஎன்எஸ் வந்து உங்களோட நெட்வொர்க் ப்ரொவைடர் அல்லது விபிஎஸ் ப்ரொவைடர் அல்லது டெடிக்கேட்டட் சர்வர் ப்ரொவைடர்ஸ் வந்து எனேபிள் பண்ணாமல் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட ஆர்டிஎன்எஸ் வந்து ரெக்கார்டு வந்து எதுவுமே வந்து அசைன் ஆகலைன்னா உங்களால் வந்து மெயில்ஸ் எதுவுமே சென்ட் பண்ண முடியாது. பிகாஸ் அந்த ஒரு காரணத்தினால உங்களோட கிளைண்ட்ஸ் வந்து ரொம்பவே பாதிக்கப்படலாம். அதே நேரத்தில் வந்து நீங்கள் யாருக்குமே வந்து ஜிமெயில் யூசர்ஸுக்கு வந்து மெயில்ஸை சென்ட் பண்ண முடியாது. ஜியோஷூட் யூசர்ஸுக்கு வந்து உங்களால் வந்து மெயில்ஸ் வந்து ரிப்ளை பண்ண முடியாது. இந்த மாதிரியான வந்து பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால உங்களால் வந்து உங்களோட சர்வர் வந்து ப்ராப்பராகவே யூஸ் பண்ண முடியாது. அந்த சமயம் வந்து நீங்கள் இன்னொரு சர்வர் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது அதை எப்படி வந்து நம்ம வந்து மெயில்ஸ் சென்ட் பண்ணுறக்கும் ரிசீவ் பண்ணுறக்கும் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து SMTP வந்து ஞாபகம் வரலாம். பட் ஆனால் வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கலாம். அதை தான் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். இது வந்து முக்கியமாக வந்து ஷோ ஹோஸ்ட் கிளைண்ட்டுக்கான வந்து வீடியோ. பிகாஸ் ஷோ ஹோஸ்ட்டில் வந்து எந்த ஒரு மெயில்ஸுமே வந்து ஜிமெயிலுக்கோ அல்லது யாகோக்கோ வந்து சென்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நாங்கள் வந்து மெயில் சென்ட் பண்ணுறதுக்குமே தனியாக வந்து சர்வீஸை வந்து அலோகேட் பண்ணியிருக்கோம். அதை சர்வீஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்து ஃப்ரீ மெயில்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொமோ கோட் இருக்குது. இந்த ப்ரொமோ கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து ஃப்ரீயாக வந்து மெயில் சர்வர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதுக்கு வந்து உங்களுக்கு ஏற்கனவே வந்து cPanel ஹோஸ்டிங் அல்லது அப்ளிகேஷன் ஹோஸ்டிங் அல்லது ஸ்டூடெண்ட் ஹோஸ்டிங் அல்லது ரீசெலர் ஹோஸ்டிங்கில் ஏதாவது ஹோஸ்டிங் இருந்தால் உங்களால் வந்து மெயில்ஸ் ஹோஸ்டிங் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். மெயில்ஸ் ஹோஸ்டிங்கில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து cPanel அல்லது அப்ளிகேஷன் அல்லது ஸ்டூடெண்ட் ஹோஸ்டிங்காக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷேர்டு மெயில் சர்வர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி அல்லது நீங்கள் ரீசெலர், மாஸ்டர் ரீசெலர் அல்லது ஆல்ஃபா ரீசெலராக இருந்தீங்கன்னா நீங்கள் ரீசெலர் மெயில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து உங்கள் ஆர்டர் நாவை கொடுத்துக்கோங்க. ஆர்டர் நாவை கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட மெயின் டொமைனை வந்து யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் WHMCS வந்து ஒரே டொமைனை வந்து 2 சர்வீஸுக்கு வந்து அலோகேட் பண்ணக்கூடாது. ஸோ வந்து நீங்கள் இதுக்கு வந்து சும்மா ஒரு சாம்பிளாக வேறு ஒரு டொமைனை வந்து கொடுத்துக்கோங்க. டொமைன் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட ப்ளஸ்க்கு இதில் வந்து நீங்கள் டொமைன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஆட் டொமைனில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த முக்கியமாக வந்து ஃப்ரீ மெயில் ப்ரோமோ கோடு இந்த இதை மறந்துடாதீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போய்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து MX ரெக்கார்டை வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு MX ரெக்கார்டை வந்து எப்படி அப்டேட் பண்ணுறதுனா ஜோன் எடிட்டர், cPanel வந்து ஜோன் எடிட்டர்னு ஒரு செக்ஷன் இருக்கும். இந்த இதில் வந்து MXன்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டு இருக்கும். இதில் வந்து என்ன நீங்கள் எடிட் பண்ணணும்னா SMTP.showDNS இந்த இதை வந்து நீங்கள் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இது எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது ரெக்கார்டு நம்ம அப்போ வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். webmail டாட். ஓகேங்களா? இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ரெக்கார்டு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெக்கார்டு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து வெப்மெயில் இருக்கும். இந்த இது வந்து எடிட் பண்ணி சர்வரோட IP அட்ரஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. இது வந்து எங்களோட ப்ளஸ் சர்வர் அல்லது நீங்கள் வேறு ஏதாவது ஒரு சர்வர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட சர்வர் ப்ரொவைடர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க வந்து உங்களுக்கு அப்டேட் IP அட்ரஸை வந்து தந்துடுவாங்க. அதை நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன பண்ணணும்னா உங்களோட DNSல் வந்து உங்களோட டொமைனை வந்து போட்டு செக் பண்ணிக்கோங்க. டொமைனை போட்டு செக் பண்ணும்போது உங்களோட MX ரெக்கார்டு வந்து அப்டேட் ஆகிருக்கும். நீங்கள் வந்து இங்கே ஒரு ரெக்கார்டு வந்து MX ரெக்கார்டு வந்து கொடுத்துருப்பீங்க இல்லைங்களா? இந்த இது வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிருக்கும். இந்த இது வந்து என்னதுன்னா RDNSன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து RDNS. இந்த டொமைன் தான் வந்து நான் என்னோடய RDNSஸாகவும் வச்சுருக்கேன். சேம் டைம் வந்து என்னோடய ஹோஸ்ட் நேமாகவும் வச்சுருக்கேன். MX ரெக்கார்டு வந்து எப்போவுமே வந்து RDNS தான் வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஸோ RDNS மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு நார்மல் போல் தான் உங்களுக்கு பிடிச்சமான டொமைனை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. டொமைன் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. இமெயில் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட்டு வந்து இந்த இடத்துல இருக்கும்
ஓப்பன் மெயில் இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெப்மெயில் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ வந்து இதில் எதுக்கு நான் சொல்கிறேன், எம்எக்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து யூசேஜ்னால் நீங்கள் வந்து மெயில்ஸை ரிசீவ் பண்ணுறீங்களா, இந்த ரிசீவ் பண்ணுற மெயில்ஸ் வந்து இந்த யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற சர்வருக்கு வந்து ரிசீவ் ஆகிற மாதிரி வைக்கக்கூடியதான் எம்எக்ஸ் ஸ்ட்ரக்சரோட வேலை. வெப்மெயிலோட வேலை என்னென்னா, நீங்கள் வந்து உங்களோட வெப்மெயிலை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, உங்களோட டொமைன் மூலம் வெப்மெயிலை ஆக்சஸ் பண்ணுறதுக்கோசரம் தான் வந்து வெப்மெயிலை வந்து ஓப்பன் கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ தட்ஸ் இட், வேறு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்குதுன்னா நீங்கள் வந்து manage.source.comல வந்து நீங்கள் சப்போர்ட் டிக்கெட் க்ரியேட் பண்ணலாம். அதுக்கடுத்து இந்த வீடியோஸ் ரெக்கார்டிங்காக வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே வந்து கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ, பை பாய்.